நடிகர் அஜித் குமாருக்கு என்னதாங்க ஆச்சு? சோசியல் மீடியாவில் கடந்த சில வாரங்களாக அஜித் ரசிகர்களே அஜித்தை அடி அடி நடிக்கிறாங்க. ஏன் எப்படி இருந்த மனுஷையா நீ இப்படி ஆக வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரசிகரும் குமுறான். என்ன சொல்கிறதுன்னு தெரியாமலே அஜித்தை திட்டி தீர்க்குறான். அதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. ஏன்னா அஜித் இவ்வளோ நாளும் அவர் சென்று கொண்டிருந்த பாதை, இப்போ அவர் பயணிக்கிற பாதை. இவ்வளோ நாளும் தனக்கு ரேசிங் மேலே ஒரு ஆர்வம் இருந்தாலும் சினிமாவில் முழுமையாக இருந்தார். ஆனால் இப்போ அவர் ரேசிங்கில் முழு கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த ரேசிங் அவர் ஒரு கம்பெனி நடத்திட்டுருக்காரு. ஒரு கம்பெனி நடத்தினா ஃபண்டு தேவை. ஃபண்டுக்காக இவர் சில பல காரியங்களை எல்லாம் விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிட்டார். நோட் பண்ணிக்கணும், ஆளாகிட்டார். அதுதான் உண்மை. உண்மையிலே அஜித்துக்கு ஃபண்டிங் அவசியம்தான். பணம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும். ஆனால் அதுக்காக இந்த கோலா கம்பெனி ஆடில் தான் இவர் நடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு ரசிகனாக அஜித்தை ஃபாலோ பண்ணுற லட்சக்கணக்கான ரசிகர்களில் ஒருத்தனா நானும் நின்று பேசுகிறேன். அஜித் அவர் எங்கே அவரை விட்டு கொடுத்தாரு, எங்கே அவர் கைவிட்டார், எங்கே அவருடைய பாதையை சறுக்கி போனார் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து மூலமாக சொல்கிறேன். உங்கள் கருத்து என்னங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு காலகட்டத்தில் அஜித்தோட கால் சீட்டுக்காக ஒவ்வொரு தயாரிப்பாளர்களும் அஜித் வீட்டு வாசலில் நின்னாங்க. ஆனால் இன்றைக்கி அஜித்தோட அடுத்த படத்தை தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பாளர் கிடைக்காம அந்த அறிவிப்பு இன்னும் வெளி வராமல் இருக்குது. அதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி அஜித்தை வச்சு படம் எடுத்தால் பிஸ்னஸ் ஆகுமோ ஆகாதோங்கிற ஒரு பெரிய குழப்பத்திலே நிறைய தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. ஆனால் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி அஜித்தோட மார்க்கெட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அஜித் என்ன பண்ணார்? இப்போ நல்ல நல்ல டைரக்டர்கள் எல்லாம் கதை சொல்கிறாங்க, கதையை கேட்குறாரு. கதை நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அதை விட்டுக்கிட்டு இவர் நைட்டு ஏதாவது ஒரு படம் பார்த்துருப்பார். அது தமிழ் படமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆங்கில படமாக இருக்கலாம், ஹிந்தி படமாக இருக்கலாம், ஏதோ ஒரு படம் பார்த்துருப்பார். அந்த படத்தோட சீடியை அந்த டைரக்டரை கொடுத்து இந்த படத்தை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ மகிழ் திருமேனியெல்லாம் விடாமுயற்சி படம் எடுக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஏன்னா மகிழ் திருமேனியோட கதைக்களம், ஒவ்வொரு கதைக்களமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். விடாமுயற்சி படத்துக்கும் மகிழ் திருமேனிக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்டால், அஜித் குமாரை மகிழ் திருமேனி டைரக்ட் பண்ணார், அவ்வளோதான். உண்மையிலே மகிழ் திருமேனியோட கதையை எடுத்துருந்தாச்சுன்னா அந்த படம் எங்கேயோ போயிருக்கும், அஜித் ஒரு நல்ல பேராக இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி கூட இருக்கட்டும், நேர்கொண்ட பார்வை, ஹெச் வினோத்தோட ஃபார்முலா எல்லோரும் தெரியும். ஹெச் வினோத்தோட ஒரு படம் வருதுன்னா அந்த படத்தில் ஹெச் வினோத் எவ்வளவு எஃபெக்ட் போடுவார்னு தெரியும். சதுரங்க வேட்டையெல்லாம் இனி அந்த மாதிரி ஒரு படம் வரவே வராது. ஆனால் ஹெச் வினோத் அஜித்தை டைரக்ட் பண்ண வரும்போது நேர்கொண்ட பார்வையை நீங்கள் ரீமேக் பண்ணுங்கள், தமிழில் ரீமேக் பண்ணுங்கிறார். ஸோ அஜித் சரக்குன இடம் அல்ல. நல்ல நல்ல டைரக்டர்கள் எல்லாம் அவரை தேடி வரும்போது நீங்கள் இந்த படங்களெல்லாம் இவர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன படங்களை எல்லாம் ரீமேக் பண்ண சொல்கிறது. அந்த இடத்துல அஜித் முழுமையாக சறுக்கிட்டார். அங்கேயே அவரோட இறங்கு முகம் ஆரம்பிச்சிச்சு. அப்படி இல்லைன்னா இன்றைக்கி விஜய் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு ஊதிட்டு திரிகிறார்ல, கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு அஜித் வந்திருக்க வேண்டியது. ஆனால் அஜித்தோட கெட்ட நேரம் அவர் தலையில் அவரே மண்வாரி போட்டார். என்னோட கருத்து இதுதான். வர்ற டைரக்டருங்கள்ட்ட அவங்களோட கதையை கேட்டு அதில் பிடிச்ச கதையில் நடிக்கிறத விட்டுக்கிட்டு எப்போ இவர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன படங்களை ரீமேக் பண்ண ஆரம்பித்தாரோ அங்கேயே அஜித் சறுக்கி கீழே விழுந்துட்டார். இப்போது ரேசிங்க்கு கம்பெனிக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு கோலா கம்பெனி அவருடைய ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு கோலா கம்பெனி ஆடில் நடிக்கிறாருன்னா நடித்து தான் ஆகணும். ஓப்பனாக சொல்லணும்னா அப்பாஸ்
முன்னாடி பட வாய்ப்புகள் குறையும் போது பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ஹார்பிட் விளம்பரத்தில் கூட நடிச்சிருப்பார். அதே மாதிரி ஒரு நிலைமை அஜித்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிப்போம். ஏன்னா நான் தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கணும். இப்போ அஜித் ரசிகர்களெல்லாம் கும்பிடுவாங்க. நானும் ஒரு அஜித்தை ஃபாலோ பண்ணுறோம் தான். ஏன்னா அஜித் சறுக்குன இடம் என்னை பொறுத்த வரைக்கும் அவரை தேடி வந்த ப்ரொடியூசர்களுக்கு இவர் உண்மையாக இல்லை, இவரை நம்பி வந்த டைரக்டருக்கு அந்த டைரக்டர்களை நம்பலை, அவங்க கொண்டு வர கதையை இவர் நம்பலை. இவருக்கு பிடிச்சவங்க எதங்களும் ஒரு கதை கொண்டு வந்தாங்கன்னா அதில் நடிப்பார். புதுசாக ஒரு டைரக்டர் நல்ல கதையோடு வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அதை எடுக்காதீங்க, இதோ ஒரு சீடி தரம் பாருங்கள், இந்த படத்தை நீங்கள் ரீமேக் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறது. இவர் அந்த இடத்த மாற்றியிருந்தாருன்னா இன்றைக்கி அஜித் எங்கேயோ இருந்திருப்பார். விடாமுயற்சி அது அந்த இங்கிலீஷ் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த படம் இங்கிலீஷ்லேயே ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும். அதை இங்கே ரீமேக் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு படாத பாடுபடுத்தி மகிழ் திருமேனிங்கிற ஒரு டைரக்டரே காணாமல் போயிட்டார். அதே மாதிரி தான் இந்த நேர்கொண்ட பார்வை கூட ஓகே சொல்கிற அளவு இருந்துச்சு. அடுத்து அஜித் நடிக்க போகிற 1-2 படங்கள் தான் அஜித்தோட அடுத்த சினிமா வாழ்க்கையை முடிவு பண்ண போகுது. நீங்கள் என்ன தான் சொல்லலாம், அஜித் உச்ச நட்சத்திரம், அஜித் டாப்பில் இருக்கார், அஜித் ரசிகர்கள் சில சமயங்களில் டென்ஷன் கூட ஆகலாம். ஆனால் உண்மை தான், அஜித் அவர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன படங்களில் நடிக்கிறத விட்டுக்கிட்டு டைரக்டர் சொல்கிற கதையில் இம்ப்ரெஸ் ஆகி அதில் பிடிச்சிருக்க கதையில் நடிக்கலாம். அப்படி நடித்தா மட்டும்தான் அஜித்துக்கு அப்பாஸோட நிலைமை வராமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூடிய சீக்கிரம், ரொம்ப நாளெல்லாம் இல்லை, தமிழ் சினிமாவும் தமிழ் ரசிகர்களும் தூக்கி எறிஞ்சிருவாங்க. 1 படம் 2 படம் தோல்வி படம் கொடுக்கலாம். இப்போ அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசரே கிடைக்காத நிலைமை அஜித்துக்குன்னா பார்த்துருங்க அஜித்தோட நிலைமை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. பிஸ்மி அடிக்கடி அஜித்தை பற்றி எல்லாம் பேசுவார், தப்பாக பேசுவார். நான் கூட அஜித்துக்கு மேலே இருக்க பொறாமையில் பேசுகிறவர் அப்படின்னு கூட நான் நினச்சிருக்கேன். பட் ஆனால் அவர் சொல்கிற கருத்துக்களை எல்லாம் போட்டு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அஜித்தோட நிலைமை அதான். இன்னைக்கு குட் பேட் அக்கிளி படத்துக்கு அப்புறம் குட் பேட் அக்கிளி பெரிய ஹிட்டு, தமிழ்நாட்டிலே ஹிட்டு. ஆனால் அடுத்த படத்தோட அறிவிப்பு இன்னும் வரல. நீங்கள் அந்த இடத்தை கொஞ்சம் யோசித்தீங்கன்னா தெரியும். புதுசாக வர டைரக்டர்கள்ட்ட அவங்க கொண்டு வர கதையை கேட்டு அதில் இம்ப்ரெஸ் ஆகி பிடிச்சிருந்தா நடிக்கலாம், பிடிக்கலன்னு சொல்லிட்டு போடலாம். அப்படி இம்ப்ரெஸ் ஆகாமல் தாம் இரவு பார்த்த படத்தை சீடியை கொடுத்து இந்த படத்தை காப்பிரைட்ஸ் வாங்கி படத்தை எடுங்கன்னு சொல்கிறாருல, அந்த கேரக்டரை என்னை மாற்றுறாரோ அன்னைக்கு தான் இவருக்கு பட வாய்ப்புகள் வரும். அப்படி இல்லைன்னா இதுதான் நிலைமை. அப்பாஸோட நிலைமை சொல்ல கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் உண்மை.